இங்கே இந்த பையன் காலையில எந்திரிச்சு சாப்பிடாம கொள்ளாமல் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்டு கூட சைக்கிள் ஏறி ஊர் சுத்த கிளம்பிட்டான். சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்த பொண்ணுங்க பைக்கில் இடிச்சிடுறாங்க. அதில் ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நாங்கள் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் கேம்புக்கு தான் போகிறோம், எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்னு சொல்லி இந்த 2 பசங்களையும் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நைட்லாம் தூக்கமே இல்லை. அவள மாதிரியே கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவள் டாக்டர்ன்றதுனால அந்த கேம்புக்கு போய் அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு தினமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் பேஷண்ட் மாதிரி நடிக்க வச்சு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு டைம் டென்ஷன் ஆயிடுது. இவனை வீட்டில் போய் திட்டலான்னு சொல்லி வீட்டுக்கு அவள் ஃப்ரெண்டோட அந்த பொண்ணும் வரா. அந்த டைமில் அந்த பையனோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. அவன் பக்கத்துலேயே இருந்து பார்க்கறத பார்த்த உடனே இவ்வளோ கேரிங்காக இருக்காருன்னு சொல்லி இவன் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டும் கூட அந்த பொண்ணை பார்க்க போகாமல் அவங்க அம்மாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு நேரில் வந்துடுறா. ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு போகிறா. அந்த லெட்டர் என்ன எழுதியிருக்கான்னா, நீ என்னை லவ் பண்ணுறியா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் 2 நாளில் அந்த கேம்பை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், உனக்கு என்ன மேலே லவ் இருந்ததுன்னா அதை என்கிட்ட வந்து சொல்லுன்னு உடனே இவனும் சந்தோஷமாயிடுறான். இந்த பொண்ணு லவ்வை ஏற்றுக்கிட்டு பஸ் ஏறி போயிடுறா. இவன் வந்து திரும்பி அந்த பொண்ணு வருவான்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கையில் பூ வச்சுட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பஸ்ஸாக பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் போதும் அந்த பொண்ணு வர மாதிரியே தெரியல. அவங்க அம்மா ஒரு டைமில் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன் வயசு ஆளுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீ தாண்டா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் வரமாட்டாடான்னு சொல்லிட்டு இவன் அதையும் கேட்காம பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அவள் சொல்கிறா, அந்த பொண்ணு அன்றைக்கி பஸ் ஏறி போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா, அந்த விஷயத்தை இவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல, நீங்கள் தான் எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும்னு. இப்போ காட்டுறாங்க, இவன் அதே பஸ் ஸ்டாண்டில் நைட்டு நிற்கிறான். அந்த பஸ்ஸின் தனியாக இருக்குது. இந்த பொண்ணு அங்கே இருக்கிற மாதிரியே அவனுக்கு கற்பனையில் தெரியுது. ஏறி அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அவங்க அம்மா அவன் தேடி ஓடி வந்தா. இவன் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தவன் அவங்க அம்மா மடியிலே விழுந்து இறந்தும் போயிடுறான்.